யாழ் பண்டத்தரிப்பு பகுதியில் ஒரு பாடசாலை மாணவி திடீரென தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரது மரணம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, முழு சமூகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாவது, இந்த மாணவி தனது வீட்டிற்கு அருகில் நடைபெற்றிருந்த ஒரு திருட்டு சம்பவத்தை அடையாளம் காட்டியிருந்தார். இந்த தகவல் சிலரை ஆத்திரப்படுத்தியது. அதற்கு பிறகு நடந்தது ஒரு திட்டமிட்ட அவமதிப்பு. அந்த குழு அந்த மாணவியை குறிவைத்து அவமதிக்கும் வார்த்தைகளுடன் ஒரு வீடியோவை உருவாக்கியது. அது மட்டுமல்ல, அந்த வீடியோ அவரது குடும்பத்தினருக்கும் அனுப்பப்பட்டது. ஒரு வீடியோ ஒரு குழந்தையின் மனதை உடைக்கத் தொடங்கியது. அந்த வீடியோவை பார்த்தபோது அவர் என்ன உணர்ந்திருப்பார்? அவமானம், பயம், தனிமை. இந்த உணர்வுகள் அனைத்தும் அவரை ஒரு கொடூரமான முடிவை நோக்கி தள்ளியிருக்கலாம். சட்ட மற்றும் மனநல நிபுணர்கள் கூறுவது, இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இது சைபர் துஷ்பிரயோகம், மன உளைச்சல் ஏற்படுத்தல், மறைமுக தூண்டுதல். இவை அனைத்தும் சட்ட ரீதியாக குற்றங்களாக கருதப்படலாம். அப்படியானால் அந்த வீடியோவை உருவாக்கியவர்கள் யார்? அதை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஒரு உயிரை இழந்த பிறகுதான் சட்டம் பேசுமா? இது ஒரு குடும்பத்தின் துயரம் மட்டுமல்ல. இது ஒரு சமூகத்தின் தோல்வி. நாம் பேசும் வார்த்தைகள், நாம் பகிரும் வீடியோக்கள், சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையை முடிக்கக்கூடும். ஒரு வீடியோ ஒரு உயிரை பறித்துவிட்டது. இது ஒரு சம்பவமா? அல்லது ஒரு எச்சரிக்கையா? இணையத்தில் எதையும் பகிர்வதற்கு முன் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். மனநல உதவி தேவைப்பட்டால் உதவி பெறுங்கள். தவறை பார்த்தால் மௌனம் காக்க வேண்டாம். நியாயம் கேட்கும் குரல்கள் மௌனமாக இருக்கக்கூடாது.